அப்ப அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமா நடக்கிறேன்னுட்டுன்னு. ஆனா நீங்க தான் ஒரு தனியா ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்க இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டே எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல, பயப்படல. நாங்க எதுவா இருந்தாலும் எங்க முதலமைச்சருடைய பாணியில நாங்க எதுவா இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதனால பிரஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒண்ணு, எதையாவது ஒண்ணு அவங்க கேட்பாங்க பிரஸ், இந்த இன்னப்ப நீங்க நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மத்த 2 கேள்வி எங்க அண்ணங்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வி அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா பிரஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லல. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படித்தான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, நான் காவிரி பிரச்சனை விட்டுறேன். நம்முடைய நீர்வளத்துறையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி என 5 நதிகள் ஓடுவதால் தான் திருவையாறு சிவனுக்கு பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்ற பெயரும் ஊருக்கு திருவையாறு பெயர் வந்தது. உலகில் ஓடுகின்ற நதியில் கட்டிய முதல் அணை கல்லணை. கட்டியவர் நம்ம கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் தான் நைல் நதியில கட்டுறான். வேற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கல்லணைக்கு. அங்க கருங்கல் எதுவும் கிடையாது, கருங்கல் மலை கிடையாது. அவ்வளவு பெரிய கணையை மிக சிறப்பாக கட்டிய பெருமை நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கு கொடுத்து இன்றைக்கும் சிறப்பாக அந்த அணை பராமரிக்க. அந்த அணை கட்டியதுக்கு பிறகுதான் டெல்டா பகுதி மிக வளமான பகுதியாக பல்வேறு ஆறுகளாக பிரித்து மிக சிறப்பான ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையை நம்முடைய கரிகால் பெருவளத்தான் செஞ்சிருக்கான். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகள் பிரிந்து பாசன பகுதியில் ஆரம்பிக்கின்றன. திருவையாறு தொகுதியில் மட்டும்தான் 5 டிவிஷன், அதாவது குறிப்பாக காவிரி கோட்டம், வெண்ணாறு கோட்டம், கல்லணை கால்வாய் கோட்டம், அக்னியாறு கோட்டம் மற்றும் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் ஆகிய 5 பராமரிப்பு கோட்டங்கள் உள்ளது. ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் என்னன்னா, உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் மிக முக்கியமாக நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் மாயனூர்ல அது பிரியுது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் ஓடி தஞ்சாவூருக்கு வருது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அது பாசன பரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த கடைமடை பகுதியான தஞ்சாவூரில் பூதலூர், தஞ்சாவூர் ஒன்றிய பகுதியில் கிட்டத்தட்ட 63 ஏரிகள் இருக்கின்றன. பெரிய ஏரி, சின்ன ஏரி எல்லாம் இருக்கு. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டுக்கு பெரிய பாதிப்பு என்றால், திருச்சி மாவட்டத்திலையும் கரூர் மாவட்டத்திலையும் விவசாயம் 3 போகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த டெய்ல் எண்டான நம்முடைய தஞ்சை மாவட்டத்திற்கு அந்த தண்ணீர் வருவதே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4295 ஏக்கர் ஆண்டுதோறும் விவசாயம் செய்யாமல் தடைபெறுகிறது. இதுக்கு காரணம், இந்த பாசன வசதி பெறணும்னா என்ன பண்ணலாம்னா, அந்த வாய்க்கால் 250 அடி கனஅடி தண்ணி எடுத்தாலே வாய்க்கால் உடச்சிக்குது. அதனால 250 கீழே தான் எடுக்கிறாங்க. டேங்கை ஃபுல் பண்ணோம்ல, அதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிருது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாய்க்கால் என்னுடைய இயல்பு கொள்ளளவான 1000 கனஅடி வரணும் அந்த வாய்க்கால்ல. அதற்காக நீங்க ஒரே ஸ்ட்ரக்சரா 500 கோடி 600 கோடி செலவு பண்ண முடியாது. நான் நிதி நிலைமையை புரிஞ்சு சொல்றேன். 3 ஃபேஸாவோ அல்லது 4 ஃபேஸாவோ அந்த 1000 கனஅடி வர்றதுக்கு அந்த புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலை நீங்கள் சீர்படுத்தி கொடுத்தால் தஞ்சை மாவட்டத்தில் விளைகின்ற நெல் அந்த அத்தனை டெல்டா மாவட்டத்திற்கும் உணவு உற்பத்தி நிச்சயமாக பெருக்கும். கிட்டத்தட்ட பெரிய ஸ்கீம். ஆனால் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே போல ஆற்று பாசன வாய்க்கால் கோட்டத்தில் மற்றும் ஒரு பாசன வாய்க்கால் உய்ய கொண்டான் வாய்க்கால் இருக்கு. இப்ப நாங்க 2 ஃபேஸ் அதை நாங்க வேலை பார்த்துருக்கோம். 15 கோடி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் அரசு விழாவுக்கு வந்தார். அதில் 6 ஸ்கீம் அறிவிச்சாரு. அதுல ஒரு ஸ்கீம் தான் இந்த உய்ய கொண்டான் வாய்க்காலை சீரமைக்கின்ற அந்த பணி. 15 கோடி இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு.
என்னுடைய இது அதுல ஒரு மூணாம் ஃபேஸ் நடக்கல. இந்த மூணாம் ஃபேஸ் நாங்க அறிவிக்கல. அந்த அந்த இது வந்து எதுல இருந்துன்னா, சாயல்குடி ஏரியிலிருந்து வீரமரசம்பேட்டை கிராமத்தில் உள்ள சேராண்டி ஏரி வரை மூன்றாம் நீட்டிப்பு பாசன வாய்க்காலை கான்கிரீட் லைனிங் செய்து புனரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆற்றுப்பாசன கோட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான சொரக்குடிப்பட்டி ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அது என்னன்னா, தண்ணி வந்தோடனே அந்த ஊரே பயந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அது பார்டர்ல தாழ்வா இருக்கு. தண்ணி ஏற ஏற ராத்திரில விளக்க வச்சுட்டு காவ பார்ப்பாங்க. பட் அதுக்கு தடுப்பு சுவர் அமைத்து அந்த சொரக்குடிப்பட்டி பெரிய ஏரியை ஆழப்படுத்தி அது கிட்டத்தட்ட 650 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதை நம்முடைய அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தடுப்பணை கட்டினார். அந்த தடுப்பணை கட்டணத்திற்கு பிறகு இந்த திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கு இருக்கிற பகுதிகள் நிலத்தடி நீர் மிக செறிவாக ஏற்பட்டு பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் சிறப்பாக இயங்குகிறது. அது மட்டுமல்ல, கிராமங்கள்லாம் நிலத்தடி நீர் மட்டம் ஏறி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கல்லணையிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொகுதி அணைக்குடி வரலையும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர்ல 39 கூட்டு குடிநீர் திட்டம். லால்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, இப்படி பல்வேறு ஊர்களுக்கு பல ஆட்சிகளில் ஜெயலலிதா காலத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் காலத்தில் போட்டாங்க. இப்போ எங்களுடைய தலைவர் காலத்தில் திருவாரூருக்கு போட்டார். என்ன எங்களுக்கு பெரிய வயசுனா, நாங்க சும்மா ஒரு 10-15, நான் முத எம்எல்ஏ ஆனப்ப 89ல கிராமங்களில் போனால் 15 அடி. காலையில் ஒருத்தன் போனான்னா போரை போட்டு தண்ணி எடுத்துருவான். 15 அடி தான் உயர நீர்மட்டம். இன்னைக்கு 150, 200 அடி போயிடுச்சு. காரணம் வந்து எல்லாரும் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எல்லா இடங்களிலும் போர் போட்டு பெரிய பெரிய ராட்சச போர் போட்டு அந்த தண்ணியை உறிஞ்சினதுனால இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழ் போயிருக்கு. எங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க, நம்முடைய விஷ்ணம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அது அந்த லெவல்லாம் எடுத்து ஏற்கனவே பொறியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல அணைக்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த 2 இடத்துல படுக்கை அணைன்னு போயிடும். அதை வந்து எப்பவுமே கொள்ளடத்துல வந்து தடுப்பணை கட்ட முடியாது. அடிச்சுச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம், எப்பயாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அதுல ஒன்றும் இல்லை. அந்த உங்களுடைய இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும். அந்த மாதிரி வடிவமைத்து விஷ்ணம்பேட்டையிலும் என்னுடைய தொகுதியான அணைக்குடியிலும் தரைமட்ட பாலம், அதாவது தடுப்பு கொள்ளிடத்திலே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுருக்கோம். இது நிலத்தடி நீர் செறிவூட்டுறதுக்கு பயன்படும். கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். கிராம விவசாயிகள் 100 அடி 200 அடி போர் போட்டிருக்க ஆழ்துணை கிணறுக்கு உறுதி செய்யப்படும். இந்த செறிவூட்டல் மூலமாக பாசன வசதி உறுதி செய்யப்படும். அதே போல காவிரி வடிநில கோட்டம், காவிரியில அதே ஸ்கீம் தான் கொள்ளடத்துல கட்டினா. இது வந்து நேமம் திருச்சென்னமுடி இடையே தலமட்ட சுவர்னு பேரு. தமிழ்ல வந்து தலமட்ட சுவர்னு சொல்றாங்க. 1 அடி 1.5 அடி உயரம் தான் கட்டுவாங்க ஆவேர்கள். அப்படி கட்டினாக்கா அந்த பாசன வாய்க்காலில் அந்த தண்ணி ஏறி பாயும். சாதாரண நாளில், கோடை நாளில் தண்ணி தேங்கி அந்த காவிரி நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். அந்த காவிரியில் விடுபட்ட கிளை வாய்க்கால்கள் மற்றும் பாசன வாய்க்கால்களை, கட்டுமானங்களை சீரமைக்க வேண்டும் என்று துறையை கேட்டுக்கொள்கிறார். அதே போல வெண்ணாறு கோட்டத்துக்கு வெண்ணாற்றின் குறுக்கே மகாதேவபுரம், இந்தலூர்னு 2 ஊருக்கு இடையில இதே போல தலமட்ட சுவர் அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஏரியாவில் உள்ள 10 கிராமங்கள் பாசன வசதியை எளிதாக பெற முடியும். திருவையாறு தொகுதியில் உள்ள வெண்ணாறு கோட்டை பாசன பகுதியில் உள்ள பழமையான மதகுகள், நீர் ஒழுங்கிகள், குறுக்கு கட்டுமானங்கள் மற்றும் வாய்க்கால்கள் சேதமடைந்துள்ளன. அவற்றை சீரமைக்க துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நம்பர் 2 புள்ள வாய்க்கால் நிறைய நல்ல பாசனம் உள்ள பகுதி. அது பாதரகுடி, செய்யாமங்கலம், நம்முடைய கச்சமங்கலம் போன்ற மகாதேவபுரம் இதெல்லாம் போகும் அந்த வாய்க்கால். இப்போ போறதில்லை. அவங்களும் விவசாயத்தை விட்டுட்டாங்க. ஆனால் என்னை நம்பர் 2 புள்ள வாய்க்கால புது மாடர்னைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வெண்ணாறு கோட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான பிரச்சனை, வெண்ணாறு கோட்டத்தில் கள்ளப்பெரம்பூர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. நம்முடைய தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார். இப்பொழுது தன்னார்வ தொண்டு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட கிராமத்து இளைஞர்களாக சேர்ந்து டீசலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்தேன். நான் 1 லட்ச ரூபா, எங்கள் எம்பி 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நான் 50 ரூபா கொடுத்தேன். நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ 50 ரூபா கொடுத்து அந்த ஏக்கரை அந்த கள்ளப்பெரம்பூர் ஏரியை சீரமைத்து வருகிறார்கள், கரையமைத்து வருகிறார்கள். ஆனால் அது ஒரு தனியார் வந்து எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் துறை எடுத்து செஞ்சால் அந்த ஏரியை, கள்ளப்பெரம்பூர் ஏரி 640 ஏக்கர் பரப்பளவு, அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூர் நகரத்தில் கிரவுண்ட் வாட்டர் நிச்சயமாக ரீசார்ஜ் ஆகும்.
கிட்டத்தட்ட 2662 ஏக்கர் நில பாசன பரப்பு பாசன வசதி பெறும் அது உறுதி செய்யப்படும். அதே போல தான் அல்லூர் அரசக்குடியில் ஒரு ஏரி இருக்கு, அதை தூர்வாரி இந்த அல்லூர் அரசக்குடி ஏரிக்கும் இந்த கள்ளப்பரம்பூர் ஏரிக்கும் ஒரு வரலாறு. நம்முடைய நம்முடைய கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டு மன்னரை போய் பார்த்துருக்காங்க. ஐயா, நீங்க கல்லணை கட்டினோட தான் எங்களால விவசாயம் பண்ண முடியல, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு வறட்சி வருதுன்னு. அப்பொழுது அவனுடைய கரிகாலனுடைய பெரிய அறிவு பாருங்க, நீர் மேலாண்மை. தன்னுடைய அமைச்சர் அமைச்சு அங்க அதை ஆய்வு செஞ்சுட்டு வர சொல்றாரு. அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில எல்லாம் வெறும் மண்ணு தான். ஒரே ஒரு இடத்துல கச்சமங்கலம்னு ஒரு ஊர்ல 7 அடி ஆழத்துல கீழே வந்து ஒரு பெரிய பாறை இருந்தது. மன்னர்கிட்ட வந்து நம்முடைய கரிகால் பெருவளத்தான்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கச்சமங்கலத்தில் இருக்கு. உடனே கரிகாலை வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இதை வச்சு வெட்ட சொல்றான். வாய்க்கால் 2 வாய்க்கால் வெட்டி அந்த இடத்த சின்ன தடுப்பணைக்கு அன்றைக்கு போட்டானதான் இன்னமும் இருக்கு. அதுக்கு தான் அந்த உலக பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றேன்னா, 2 வாய்க்காலை வெட்டி கரிகால் வந்து ஒன்றுக்கு பிள்ளை வாய்க்கால்னு பேர் வைக்கிறாரு, ஒன்றுக்கு ஆனந்த காவிரின்னு பேர் வைக்கிறாரு. அப்படி ஆனந்த காவிரியோட எண்டு தான் கள்ளப்பரம்பூர் ஏரி நம்முடைய தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து பார்த்தது. இந்த பக்கம் வர்றது அல்லூர் அலசக்கூடிய அந்த ஏரியையும் நம்ம சீர்படுத்தணும். அந்த இன்னைய வரையிலும் அந்த பகுதியினுடைய விவசாயத்திற்கு மிகப்பெரிய அந்த கல்லணை கரிகால் பெருவளத்தான் கட்டி கொடுத்த அந்த ஏரிகள் தான் அந்த பாசன வசதி டெல்டாவை மிக சிறப்பாக வைத்திருக்கிறது என்பது தங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அப்புறம் கல்லணை காலில் ஒரு கடம்பங்குடி, தொண்டாம்பட்டி, சோழகம்பட்டி, பொன்னுலந்தாம்பட்டி, இந்தலூர்னு ஒரு 5 கிராமங்கள் இருக்கு. அதுல 5 ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு வந்து என்னன்னா பட்டியலில் இருக்காது, எந்த டிவிஷன்லையும் இருக்காது. அன்கிளாசிஃபைடு டேங்க்ஸ்னு வச்சு உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. தண்ணி விட மாட்டான். மக்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவன் சொந்தக்காரனாலும் சரி, அந்த ஏரிக்கு தண்ணி விடாதான். அது ஒன்று வந்து ஆயுதராட தெருவில் இருக்கு, வீரமரத்தில். நான் பேசி வருஷம் அதை நைஸ் பண்ணி தண்ணியை விட சொல்லுவான். இந்த குடியான தெருவில் தண்ணி விட சொல்லுவான், விட்டுருவாங்க. இது வந்து நீங்க வந்து அன்கிளாசிஃபைடு டேங்கை துறையின் மூலம் ஏதாச்சும் ஒரு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கிறப்ப தான் அதுக்கு நீர்ப்பாசன வசதி வரும். அப்படி வரும்போது அந்த பகுதியில் விவசாயம் செலுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 20 நிமிஷம் ஆச்சுன்னா ஐயோ, அந்த முடிச்சு நம்ம ரொம்ப போல. இந்த உள்ளாட்சித்துறை மிக முக்கியமான துறை. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நல்ல மந்திரியா தான் இருக்காரு, பழக்கம் இல்லை, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டு போயிடுறாரு. எந்த பத்திரிகையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்குதான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்காரு. ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படிச்சு ரசிச்சேன். அது என்ன சொல்றாரு, புஷி ஆனந்த் ரொம்ப தீவிரமா அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட பயிலெல்லாம் படிக்கிறாரு. அதனால அவரால் பத்திரிகை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா சொன்னாரு. அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி வந்து பெரிய ஜாம்பவன். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் வந்து உள்ளாட்சித்துறைய டிமாண்ட் வந்து 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே, காங்கிரஸ்ல அப்ப நம்ம இவர் இருந்தாரு, வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தாரு. மிக பிரமாதமா யார் என்னென்ன பீட்டர் இருந்தாரு, என்னென்ன ராஜேந்திரன் என்னென்ன பேசினாங்களோ, இது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கு பதில், அத்தனைக்கு கையில கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்கு கேட்ட, எந்த ஊர்ல கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையா கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்ப நீங்க துறையை வந்து 3ஆ சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயில்ல சாமி கும்பிடுற மாதிரி இப்ப நானே ரொம்ப சுருக்கிட்டா ஒரு 2 பக்கம் பேசணும்னு. என்னன்னா உண்மை நியாயம். ஒரு தனி நாளா வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்றேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியா வச்சு ஒரு எம்எல்ஏ வந்து நிம்மதியா, இப்ப இங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் சொல்றேன், ஊருக்குள்ள போகணும்னா உள்ளாட்சித்துறை நல்லா இருக்கணும். உள்ளாட்சித்துறை கண்டிப்பா நல்லா இருக்கணும். பிஓ நல்லா இருக்கும். எங்க மணி என்ன சொல்லுவாரு, டேய், ஒரு மாவட்டத்துல சிறப்பா இருக்கணும்னா கலெக்டர் நல்லா இருக்கணும், அடுத்தது பிஓ நல்லா இருக்கணும், அடுத்தது பிடிஓ நல்லா இருக்கணும். மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நாங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நல்ல பிஓ இல்லை தஞ்சாவூருக்கு போடணும், பிரமாதமா வேலை வாங்குவாரு. அது நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. நான் எல்லா டூரும் எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட போவேன். மிக அற்புதமாக அந்த 2 நாள் இங்க நடத்தினார். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், அவரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2 நாள் நடத்தினாரு. நீங்க பாதியா நடத்துறீங்க, அது உங்க விருப்பம் இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த
இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நிறைய இருக்கு சார். அது அதுக்கு மேல போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளாட்சித் துறைகள் இயங்கி இருக்கிறது. நினைவில் வாழும் கோசிமணி அவர்கள், திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் அவர்கள், அண்ணன் ஐபி அண்ணனுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்றதுக்கு அவர் தான் காரணம். ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட பேசினாரு, 4000 கோடி வாங்கினாரு. அடுத்த வருஷம் 4000 கோடி, 8000 கோடி முதலமைச்சரின் சாலை திட்டம் சொல்லி நம்ம ஹைவே ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் வெள்ளக்கோடு போட்டு மிக சிறப்பாக இன்னைக்கு அசோக்குமார் ஜெயிச்சாருன்னா பேராவணி ஜெயிக்க முடியுமா? அவர் ஜெயிச்சாருன்னா அந்த ரோடு தான். அண்ணாதுரை ஜெயிச்சாருன்னா ரோடு தான். ஒன்னே ஒண்ணுதான் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். நாங்க ஜெயிச்சாருன்னா அதுதான். அதே மாதிரி அண்ணன் வைத்தியலிங்கம் ஜெயிச்சாருன்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஐபி அவர்கள். அவ்வளவு சிறப்பாக அந்த சாலை அமைந்து இப்ப நீங்க 7000 கோடி ஒதுக்கி இருக்கீங்கன்னு நல்லா போடுங்க. எனவே அந்த இந்த ஸ்கீம் பேசி முடிச்சோன்னு தரேன். இல்ல அதுல வந்து நாங்க என்ன பண்ணோம், அதுல வந்து 1 கிலோமீட்டர் தான் எடுத்தோம். எல்லாத்தையும் 1 கிலோமீட்டர் உள்ள சாலைகள் எடுத்தோம். இப்ப நீங்க வந்து 800, 900, 750, 850 எல்லாம் இருக்கு. அதை வந்து அவசியமா எடுத்தீங்கன்னா தான் அதை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். 1 கிலோமீட்டர் கீழே உள்ள சாலைகளும் எடுத்து, கிராம சாலைகள்ங்கிறது எந்த யாருமே போடல. இப்பதான் முத போன எலெக்ஷன் வருதுன்னு ஐபிஎல் போட்டேன். 2 நிமிஷம் ஒரே வந்துட்டேன் போடுறாங்க. குறைவா உள்ளதை போடணும். ஒரு கம்பாரிசன் வந்து நம்ம இந்து பத்திரிகையில 16ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அந்த நீர்வளத்துறைக்கு வந்து 15 சி இருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 15 சி, 39 எஸ்சி மேற்பார்வை பொறியாளர், 152 செயற்ப 152 உதவி செயற்பாடு 508. ஆனா அந்த ஃபண்டு வந்து 9264 தான் ஃபண்டு கொடுக்குறீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர். அதுக்கு அடுத்தது நெடுஞ்சாலைத்துறையில் பாத்தீங்கன்னா 10 சி இருக்காரு. அடுத்தது 35 எஸ்சி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 169 இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 538 ஏஇ இருக்காங்க. ஆனா அவங்க ஃபண்டை பாத்தீங்கன்னா 21,524 கோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில கிட்டத்தட்ட 40,000 கோடி, என்ன கூட கொஞ்சம் விடுனா 40,000 கோடி உண்மையிலே ஃபண்டு 40,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. ஆனா சி வந்து 2 பேர் தான், சென்னையில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 3 பேர் எஸ்சி, அதுக்கு அடுத்தது 45 இ, அதுக்கப்புறம் 197. உண்மையிலே இந்த திட்டம் பூரா ஃபெயிலியர் ஆகுது, அல்ல சரியா நடக்கல, இந்த வீடு பொத்துக்கிட்டு விழுந்து, அதெல்லாம் காரணம் எல்லாம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த அளவுக்கு இதை ஏற்றணும். ஹைவேஸ்ல இருக்கிற இதுக்கும் நீர்வளத்துறையில் இருக்கிறதுக்கும் போல உள்ளாட்சித்துறையிலையும் பண்ணணும். அதில் மேல இந்த இதுல நெடுஞ்சாலைத்துறையில வந்து நம்ம வந்து இது தரக்கட்டுப்பாடு வச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில தரக்கட்டுப்பாடு, ஆனா உள்ளாட்சித்துறையில இல்லை. ஆனா உள்ளாட்சித்துறையில வேணும். உள்ளாட்சியில் தனியாக இன்ஜினியர் வந்து தரக்கட்டுப்பாடு வேணும். இப்போ உதவி செயற்பாளர் 2 வீலர்ல வர்றான். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஜீப்பு கொடுக்கணும். ஜீப்பு கொடுத்து இன்னும் ஒர்க்கு நீங்க தான் நிறைய அறிவிச்சிருக்கீங்க. அந்த வீடெல்லாம் கட்டணும். 70,000 வீடு கட்ட 1 லட்சம் சொல்லணும்னா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நகர்ப்புறத்தை விட்டு ப்ரீ அர்பன் வில்லேஜ்னு நகர்ப்புறத்தை விட்டு இருக்கு ஊரெல்லாம். அது பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்கு. அதை தனி நிதி ஒதுக்கி கூடுதலாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சித்துறையில் மகளிர் சுயதொழில் கட்டணம், ஓவர் டேங்கு, அதே மாதிரி நூலகம், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சாங்க. நன்றி சொல்றேன். இதெல்லாம் வந்து பராமரிப்பு அதான் குரூப் சொன்னார்ல, அதெல்லாம் பராமரிப்புன்னு என்னுடைய தொகுதியில திருவையாறுல மட்டும்தான் யூனியன் ஆஃபீஸு பழைய காங்கிரஸ் காலத்துக்கு கட்டடமா இருக்கு. பாக்கி எல்லா யூனியன் ஆஃபீஸையும் நாங்கள் கட்டிட்டோம். எங்க ஆட்சியில புது அலுவலகம் கட்டியிருக்கோம். அதனால திருவையாத்துக்கு ஒரு அலுவலகம் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த என்னுடைய நண்பர் வந்து இவர் கோச்சுவாரு. சுற்றுலாத்துறையில 2 ஒன்றும் இல்லை முடிச்சாங்க. சுற்றுலாத்துறையில வந்து கல்லணை தான் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்ற பகுதி. அது என்னன்னா சின்ன இடம், கொஞ்சமா வர்றாங்க. திருச்சியில இருந்து அதிகமாக வர்றாங்க. என்னுடைய வேண்டுகோள் வந்து அங்க நிறைய அந்த துறையில் பொதுப்பணித்துறையினுடைய இடங்கள் நிறைய வயலா இருக்கு. இப்போ எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க துறையின் மூலமா எடுத்து நல்ல புல்தர கல்லணை வந்து லைட் மின்விளக்கு, அலங்கார மின்விளக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லெட்ரின், பாத்ரூம் இதெல்லாம் கட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல இதுல தென்பரம்பூர்னு ஒரு ஊர் என்னதுல இருக்கு. அந்த இடத்துல என்னன்னா வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு 3 பிரிகிற இடம். தஞ்சாவூர்ல இருந்து 8 கிலோமீட்டரு.
ஏராளமான பேர் வராங்க. நான் எந்த வசதியும் இல்லை, அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நீங்கள் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த கச்சமங்கலத்தில் ஒரு சின்ன சிறுவர் பூங்கா அமைக்கலாம், சின்ன இடம், ஆனால் அதை நல்லா சிறப்பாக புதிய சுற்றுலாத்தலமாக அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்ல. நம்முடைய இவர் ராஜ்மோகன் அண்ணன் இல்லை, என்னுடைய கல்லூரி நம்முடைய முடிச்சாங்க. நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தான், இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் என்னடான்னாரு, இந்த மாதிரி என்னன்னா அந்த இதில் எழுதினார், ஒரு சத்திரன் டிபார்ட்மெண்ட்ல தமிழ் கல்லூரி இருக்கு, நம்முடைய மாண்புமிகு தங்கந்த நரசனுக்கு அது எல்லாமே நல்லா தெரியும், அந்த காலேஜை பற்றி எல்லாம் முழு விவரம் தெரியும். போனோன்னே கலைஞர் என்ன பண்ணார், அந்த ஒரு துறையை, இசைத்துறையை தூக்கி ஒரு கல்லூரியாக அறிவிச்சு, திருவையாறு அரசு இசைக்கல்லூரின்னு அறிவிச்சு, அந்த கல்லூரி இன்னைக்கு 2000 பேர் அதில் படிக்கிறாங்க. அதில் வந்து ஏராளமான குறைபாடுகள். ஹாஸ்டல் போன வருஷம் ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தேன், மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அது தல ஆய்வு செய்து, லேடிஸ்க்கு ஹாஸ்டல் இல்லைன்னு நினைக்கிறேன், அதிக பாடப்பிரிவுகள் வேணும்னு கேட்குறாங்க. எனவே அதெல்லாம் செஞ்சு தர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறைக்கு 2026-2027 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 10,076 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024-2025 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 7,447 கோடி மட்டுமே. அதே போல 2025-2026 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 5,624 கோடி மட்டும்தான். இச்செலவினை விட தற்போது 2026-2027 திருத்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 9,264 கோடி, அதாவது 64% அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, பிரஸ்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமா நடக்கிற நீட்டுன்னு. ஆனா நீங்க தான் ஒரு தனியா ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டே எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல, பயப்படல. நாங்க எதுவா இருந்தாலும் எங்க முதலமைச்சருடைய பாணியில நாங்க எதுவா இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதனால பிரஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒண்ணு, எதையாவது ஒண்ணு அவங்க கேட்பாங்க பிரஸ், இன்னப்ப நீங்க நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மத்த 2 கேள்வி எங்க அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா பிரஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லல. இன்னும் இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படித்தான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் எங்க அண்ணன் 5 வருஷமா இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சிய போட்டா போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டா போதும், உடனே ஒரு புக்ல உடனே ஒண்ணு வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்பெல்லாம் டெண்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரு யாரு ஏது ஒன்னும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணீங்க. லோவில் போட்டா செர்த்தான், கம்மியா பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்க எங்க முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்க கூடாது, மக்களுக்கு செய்யணும், அந்த ஒரு நோக்கத்தோட தான் நாங்க இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடணும், அதுக்கு மேல பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்ல ஒண்ணும் இல்ல, அதனால மிக அமைச்சர் வந்து தப்பா எடுத்துக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, சும்மா வேகமா நடந்து அதை சமாளிக்கிறாருன்னு சொன்னா பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமா இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசிக்க சமாளிச்சுங்க. என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும்,
எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா வாங்க, நீங்க வாங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. முடிங்க முடிங்க முடிங்க. வேண்டாம், விடுங்க. அனைவருக்கும் என்னை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.